ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் வாட்டர் வே கிடையாது அப்படிங்கிறது போல இப்போ ஊர்ஜிதமாயிட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா யூனிக்லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 நாட்டிக்கல் மைல்ஸ் ஒரு நாட்டோட கடலோரத்துல இருந்து அந்த பகுதியில இருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய பகுதிகளா கன்சிடர் பண்ணப்படும். அதெல்லாம் அவங்களோட எக்கனாமிக் அவங்களோட பகுதி அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே 21 நாட்டிக்கல் மைல் தான். இதுல இரு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுக்கிறாங்க. 12 போட்டீங்கன்னா கூட 24 ஆச்சு. ஒன்னு ஒமன், இன்னொன்னு ஈரான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல பாக பிரிவினையில இது ஒமனுக்கு ஈரானுக்குமே சண்டை இருக்கும் இதுக்கப்புறம் ஃபியூச்சர். பட் ஆனா மெயினான திங் என்னன்னா இரு நாடுகளும் இணைஞ்சு இங்க நம்ம ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நேரோவஸ்ட் பாயிண்ட், ரொம்ப குறுகலான இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ஒமன் அப்புறம் ஈரான் நடுவுல 1959லயே வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறாங்க. இந்த பகுதி 12 நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கடலுக்கு எங்களுக்கு சொந்தமான பகுதி. எல்லாரும் அப்படிதானே வச்சிருக்கீங்க. இப்ப அமெரிக்கா உங்களோட கடலோர பகுதியில 12 நாட்டிக்கல் மைல் இருக்குல்ல, உங்களுக்கு தானே சொல்றீங்க. இது எங்களோட கடலோர பகுதிகளில், அப்ப இதெல்லாம் எங்களுக்கு தானே சொந்தம், இது இன்டர்நேஷனல் வாட்டர்வே கிடையாது இல்ல அப்படிங்களா. 1959 1972 இருந்தே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்துக்கு அப்புறம், அமெரிக்காவோட யுத்தத்துக்கு அப்புறம் இப்போ அது போல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல நடக்கக்கூடிய வர்த்தகங்கள் எடுத்து பார்க்கும்போது ஜூன் 24 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்க, 24ஆம் தேதி எடுத்து பார்த்தோன்னா 70ஆக உயர்ந்திருக்கு. 105% நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒமனோட பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாகவும் ஈரானோட பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிறது போல இருதரப்புலையும் கப்பல்கள் போக்குவரத்து இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஷிப் மேரிடைம் ட்ரேட் ரூட்டை மானிட்டர் பண்ணக்கூடிய சைட்ஸ்ல நம்மளால வச்சு வீடியோ லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும் இருதரப்புல போகுது. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு குற்றச்சாட்டுகள் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஒமன் கடல்வழி வணிகத்துக்கு தனியா ஒரு ரூட்டை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல எங்களோட இன்வால்மெண்ட் எல்லாம் போடுறீங்களா அப்படிங்கிற ஒரு மிரட்டல்கள் ஈரான் தரப்பு இருந்து. ஏன்பா 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு பார்த்தா நீ தனியா ஒரு ரூட் போடுறியா நீங்க அப்படிங்கிற பார்த்தா ஈரான் ஒமனுக்கு ஒரு மிரட்டல். ஐஆர்ஜிசி ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்போட கடற்படை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஒமன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொல்லாம ஒரு புது டிராபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூட்டை வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ஈரானோட கோஆர்டினேஷனுக்குள்ள வராது. ஸோ அதனால யாராவது அதை பயன்படுத்துறீங்கன்னா அது ஆத்தரைஸ்டு கிடையாது. தெஹ்ரானான நாங்க சொல்றதுதான் ஆத்தரைஸ்டு. ஸோ அதனால அந்த பகுதியில போகாதீங்க, ரொம்ப பாதிப்பு ஆபத்தான ஒரு பகுதி அது அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து குறிப்பிடப்பட்டது. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா யூகேவோட மேரிடைம் ட்ரேட் ஆபரேஷன்ஸ் இருப்பாங்களே அவங்க தரப்பு வந்து ஒரு அலர்ட். ஒமனோட தென் கிழக்கு தஹிட் அப்படின்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து ஒரு கமர்ஷியல் வெசல், ஒரு கப்பல் வந்து பாத்தீங்கன்னா தாக்கப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கு உட்பட்டது யாரு அப்படிங்கிறது அன்னோன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இனிஷியலா ஐஆர்ஜிசி தான் தாக்குதல் பண்ணிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் யோசனைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கன்ஃபார்மும் ஆயிடுச்சு, ஈரான் தான் அதை அடிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒமன் தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் அபிசர்ஸ் கிட்ட இங்க பாருங்க, இந்த போருக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து தெரியுமா, அது போலலாம் இதுக்கப்புறம் இருக்காது. சில ஃபீ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாங்கப்படும். எதற்காக அப்படின்னு அபிஷியல்ஸ் ஒமன் அபிஷியல்ஸ் சொல்லியிருக்கிறாங்கன்னா இது இன்டர்நேஷனல் கடல் சார்ந்த சட்டத்தின் அடிப்படையில நாங்க ஃபீய கேட்கிறோம். அப்படி என்ன எதுக்காக ஃபீய வாங்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா பொல்யூட் பண்றீங்க, உங்க கப்பல்கள் போக வர இருக்கு இல்லையா, அதனால இந்த பகுதி பொல்யூட் ஆகுது, மாசுபடுது. ஸோ அந்த மாசு தன்மையை அகற்றதுக்காக எங்களுக்கு காசு கொடுங்க. ஒமனோட அபிஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போல சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போகிறதுக்கும் வகறதுக்கும் எங்களோட பகுதிக்குள்ள போயிட்டு வரனால நாங்க உங்களுக்கு உதவுறோம் இல்லையா, நேவிகேஷன் கொடுக்குறோம் இல்லையா.
ஸோ அதனால ஃபீஸை கொடுங்க, அது கம்பல்சரி அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஒமன் இப்ப ஈரானோட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பண்ணா மைட்டை காட்டுறதுக்காக மேற்கு நாடுகள் ஒரு தனி வழியை போட்டுக்கலாம் அப்படிங்கிற ட்ரை பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. இப்ப இங்க ஒரு அட்டாக் நடந்த உடனே அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர் இருக்கிறாலே ஒரு போஸ்ட் போட்டுக்கிறார். ஈரான், நீங்க 4 ஒன்-வே ட்ரோன்களை லான்ச் பண்ணிக்கிறீங்க. அதுல 1 இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கக்கூடிய கப்பல் மேல விழுந்துருச்சு. அப்பர் டெக் மேல ஒரு கார்கோ கப்பல் மேல, ரொம்ப காஸ்ட்லியான கப்பல் மேல அடிச்சிட்டீங்க. டேமேஜ் ஆகி போச்சு. அந்த ஷிப்பு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ரெடி பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனா 3 ட்ரோன்களை நாங்க டவுன் பண்ணிட்டோம். ஒரு ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா இது போல அட்டாக் நடந்துச்சு. இது ஒரு ஃபூலிஷ் வயலேஷன், முட்டாள்தனமான அத்துமீறல். சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் இருக்கே எங்களோட அதிபர் கூட, அமெரிக்க அதிபர் எங்கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள், மறந்துட்டீங்களா ஈரான் அப்படிங்கிறத மிரட்டல்கள் ஈரானுக்கு போயிருக்கு. ஆனா இதே ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு விஷயத்த பார்க்கவே மாட்டேங்கிறார், எப்படி வச்சுக்கிறாரா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. என்னன்னா இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, ஏர் ஸ்ட்ரைக் தொடர்ந்து தெற்கு லெபனானுக்குள்ள பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது நபாத்தியா பகுதிக்குள்ள அல்ஃபா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதன்ட்டு இல்ல ஆர்ட்லரி தாக்குதல் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா பல தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஹிஸ்புல்லாவும் தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க முன்னேறக்கூடிய இஸ்ரேலோட வீரர்கள். இதுல திடீர்னு இப்ப வரக்கூடிய கிளைம் என்னன்னா, இஸ்ரேல் நாங்க அல் தஹர் அந்த ஹைட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நபாத்தியாவோட டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய உயரமான பகுதி, லெபனானோட தெற்கு பகுதிகளில் ஹைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதிகள்னா எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்ல ஹிஸ்புல்லா வந்து பார்த்தா மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த நபேத்தியா டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த உயரமான பகுதி எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு, நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த மலையை அப்படிங்கிறதோட பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பு வந்து மறுத்து இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இரு தரப்புலையும் அந்த இடத்துல அதாவது இஸ்ரேல் வந்து பண்ண சீஸ்ஃபயரை மதிக்காம அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இஸ்ரேல் அது எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சீஸ்ஃபயர் மீறினது யாரு இப்படியே பாக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. கொஞ்சம் இப்படி பார்த்துட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற போல கேள்விகள் பலருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு, பல அனலிஸ்டுக்குள்ள. பட் அது போல எதுவும் நடக்காதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் திரும்பவும் யுத்தம் வெடிக்குமா அப்படிங்கிற அச்சங்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் இந்த இடத்த ஸ்டாப் பண்ணுவாங்க, முன்னேற்றத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரெண்டாவதா இருந்தாலும், ஈரானோட போடக்கூடிய ஒப்பந்தத்துல லெபனானோட தெற்கு பகுதியிலிருந்து இஸ்ரேலோட படைகள் பின்வாங்கணும்ன்றது. இதுக்கு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவே ரெக்வஸ்ட் வச்சாலும் நாங்க எங்க படைகளை லெபனானோட தெற்கு பகுதியிலிருந்து பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிற அவர் தரப்பு வந்து உறுதியா சொல்றாரு. யாரு? இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ இப்படி இருக்கும்போது அமெரிக்கா ஈரானோட போடக்கூடிய அந்த ஒப்பந்தமே வந்து பாத்தீங்கன்னா செயல்படாது அப்படிங்கும்போது எப்படி ஈரான் இதுக்கப்புறம் இதை ஒத்துக்குவாங்க? திரும்பவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் முடக்கப்படுமா அப்படின்ற கேள்விகள். டெம்பரவரியா ரிலீஃப் வேணும், அதனால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எல்லாரும் போய்க்கோ வந்துக்கோ அப்படிங்கிறது போல ஓபன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற அச்சங்கள் தான் இருக்கு. திரும்பி இது எல்லாமே முடக்கப்படுமா? எல்லாத்தோட ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போறாங்களா அப்படிங்கிற கேள்விகள், அச்சங்கள் இருக்கு. இதே போல எஸ்கலேஷன் தொடர்ந்து மிடில் ஈஸ்ட்ல போயிட்டு இருக்குதுன்னா கண்டிப்பா திரும்பவும் யுத்தம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற அச்சங்கள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. அது போல எதுவும் இல்லாம அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.